என்னக்கா என்னமோ என்கிட்ட தனியா பேசணும்னு வர சொல்லிட்டு மௌனமா உட்கார்ந்துருக்க. ஏதாவது சிக்கலான விஷயமா? சில சமயம் சிக்கலாவும் தெரியும், சில சமயம் சிக்கல் இல்லாத மாதிரியும் இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. நீ இப்படி பேசி நான் கேட்டதே இல்லையக்கா. கீதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? ஏங்கா நீ வேற ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கியா? நான் உன் முடிவை கேட்கறேன்ப்பா. அக்கா, சின்ன வயசுல நானும் கீதாவும் மணல் வீடு கட்டி பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறப்போ சணல் கைத்தால கீதா கழுத்த நான் தாலி கட்டினேன். அதை பார்த்துட்டு கீதாவோட அப்பா, அதான் எங்க அத்தா, என்ன சாட்ட குச்சால் அடிச்சாரு. நீ உடனே ஆத்திரப்பட்டு அவனை தடுத்து நிறுத்தி என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னைக்கு இருந்தாலும் கீதா கழுத்துல தாலி கட்ட போறவன் இவன் தானே அப்படின்னு தீர்மானமா சொன்ன இல்ல? அந்த தீர்மானம் வெறும் பேச்சோட நின்னு போயிடுமோன்னு தான் மொத்தமா லீவு கிடைக்கலன்னு நாளை தள்ளிக்கிட்டே போறது எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது. கூட பிறந்த தம்பியே சந்தேகப்படுறியா? நாம விடுற மூச்சையே நம்மால நம்ப முடியலையே. பழைய துணிமணிகளை மூட்டை கட்டி மூளையில போடுற மாதிரி சொந்த பந்தங்களை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வெடிகுண்டு மாதிரி பிறரை தீக்கிறதுக்கும் தான் தீந்து போறதுக்கும் பட்டாளத்தில் இருக்கிறவங்க எப்பவும் தயாரா இருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எங்கிருந்தாலும் உன் நினைவாவே இருப்பேன். துப்பாக்கி குண்டு மகாத்மா காந்தி நெஞ்ச துளைச்சப்போ அவர் ராம் ராம் சொன்னாரு. அதே மாதிரி நிலைமை எனக்கு ஏற்பட்டா என் வாய் கீதா கீதானே சொல்லும். அடுத்த தமிழ் மாசம் என்னக்கா? வைகாசி. வைகாசி வைகாசி கடைசிக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்றேன்? சந்தோஷம் தானே? அந்த சந்தோஷத்துக்காகத்தான்பா இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். அக்கா, இன்னொரு விஷயம். என்ன தம்பி? என் தீர்மானத்தை கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். ஏன் பார்த்தாங்கிற சொல்லு. செல்லக்கூடிய நாணயம்னா அச்சு 2 பக்கமும் சரியா வந்திருக்கணும். நீங்க 2 பக்கமும் பாத்துட்டீங்களா? தம்பி, அது வெள்ளி நாணயம்ப்பா, எப்படி இருந்தாலும் விலை போயிடும். மாமா, தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன். சரி கீதா. மாமா, என்ன கீதா? நிலவ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா கீதா, இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? ஏமாமா, பட்டாளத்துல இருக்கிற உங்களுக்கு சந்திரனை பார்க்கும்போது வெளிநாட்டுக்காரங்க மாதிரி நாமும் சந்திரமண்டலத்துக்கு போகணும்னு ஆசை ஏற்பட்டிருக்குல்ல? நிறைய தடவை கீதா. ஏன் இப்ப கூட அந்த ஆசை எனக்கு உண்டு. ஆனா இதே நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நிலவ விளையாட்டு பொருளா நினைச்சு அதை பிடிச்சு தர சொல்லி எத்தனை தடவை எழுதிருப்பீங்க. இருக்கும் இருக்கும். இப்படி சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சிலருக்கு நினைவிலேயே இருக்காது இல்ல மாமா? ஆமாமா, என் நிலைமையும் அதுதான் மாமா. அம்மாவும் நீங்களும் சாயந்தரம் தனியா பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். அம்மா அவங்க ஆசையை சொன்னாங்க, நீங்க உங்க எண்ணத்தை சொன்னீங்க. ஆனா ஏன் உள்ள கருத்தை யாருக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு என்கிட்ட சொல்ல. மாமா, நீங்க எங்க மேல வச்சிருக்க பாசம், நீங்க காட்டி வர்ற பரிவு, எங்களுக்காக நீங்க செஞ்சுட்டு வர தியாகம், இதெல்லாம் என் நெஞ்சில காதல் உணர்வை தூண்டி விடல மாமா. மரியாதை கலந்த ஒரு பாசத்தை, மிக உயர்ந்த ஒரு பக்திய, ஏன் கடவுளுக்கும் மேலான ஒரு எண்ணத்தை தான் என் மனசுல ஏற்படுத்தி இருக்கு மாமா. மாமா, என் நெஞ்சில தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, காதலன் இருக்க வேண்டிய இடத்துல சரவணன் இருக்காரு. இந்த 2 பேர்ல
யாரை இழந்தாலும் என்னால உயிர் வாழ முடியாது மாமா. வணங்கி வழிபடுறதுக்கு நீங்க, வாழ்க்கை துணைக்கு அவரு. இதுதான் என் முடிவு. என்னோட இந்த முடிவுக்கு இந்த தெய்வத்தோட சம்மதம் தான் தேவை. இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல மாமா, வாழ்க்கையே இல்ல. நான் நேரா கீதா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ் போறேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர மாட்டேன், நைட் தான் வருவேன். ஓகே? குட் மார்னிங். ஓ ஹலோ தியாகு, ப்ளீஸ் கம் இன், கம் இன். ப்ளீஸ் சிட் ஓ தேங்க் யூ. தியாகு சார், இப்படி நீங்க திடீர்னு எதிர்பாராம என் வீட்டுக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீ? நோ தேங்க்ஸ், ஒண்ணு வேணாம், சும்மா கேஷுவலா பார்த்துட்டு போலாம் வந்தேன். இதுல ஒரு விசேஷம் பாருங்க. நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு பல தடவை முயற்சி பண்ணியும் எனக்கு நேரமே கிடைக்கல. இப்ப நான் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டு இருக்கேன். ஐ see. வாங்க. ஓ ஐ அம் சாரி, வேற ஏதாவது? nothing. ஹலோ சரவணன், நான் தான். இப்போ இப்பயே வரணுமா? வரேன். பாத்தீங்களா தியாகு, இப்படித்தான் நான் உங்க வீட்டுக்கு பரப்பணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இப்படி ஏதாவது திடீர்னு சோதனை வந்துடும். எம்டியே போன் பண்ணி என்ன அவசரமா வர சொல்லிருக்காங்க. மிஸ்டர் தியாகு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓ ஏ, நிச்சயமா. ஒண்ணு இல்ல, இந்த பூவையும் புடவையும் ஏன் சார்பில் கீதா கிட்ட கொடுத்துறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப எதுக்கு கீதாவுக்கு பூவும் புடவையும்? உங்களுக்கு தெரியாதா, நாளைக்கு கீதாவுக்கு பிறந்த நாள் ஆச்சு. ஐ see. எங்களுக்கே ஞாபகம் இல்ல, நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் மறக்க முடியுமா சார்? ஏதோ என்னால முடிஞ்சது. இந்தாங்க. இத வச்சு உங்க மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பத்து நாள் நிம்மதியா இருந்துட்டு போறேன்னு சொன்ன என் தம்பி என்கிட்ட கூட சொல்லிக்காம திடீர்னு ஏன் போனானே இப்பதாண்டி புரியுது. உனக்கு சேலையும் பூவும் சரவணம் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கீதா, எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த புடவை சம்பவம் மட்டும்தான் அவன் சொல்லாம போனதுக்கு காரணமா, இல்ல வேற ஏதாவது நடந்துருச்சா? சொல்லு. ஏண்டி பேசாம இருக்கிற? பதில் சொல்லுடி. நீ ஆத்திரப்படாம கேக்குறதா இருந்தா நான் மறைக்காம சொல்றேன். சொல்லு. நீ பல வருஷமா மனசுக்குள்ள கட்டி வந்த ஆசை கோட்டைய என் சுயநலத்துக்காக இடிச்சு தள்ளிட்டம்மா. நீ உன் தம்பியை சந்திச்சு கல்யாணத்தை பத்தி பேசின அன்னைக்கு நானும் அவரை சந்திச்சு பேசினேன். என்னடி பேசுன? மாமாவை தெய்வமா நினைக்கிறத, சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டத, எல்லாத்தையுமே. கீதா, அம்மா, துப்பாக்கி குண்டு என் நெஞ்ச தொலைச்சா என் வாய் கீதா கீதான் தான் சொல்லும்னு மாமா உங்ககிட்ட சொன்னார்ல. எனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? சரவணன் தாமா சொல்லுவேன். அடி பாவி, கத்தி இல்லாம என்ன குத்திட்டியடி, என்ன கொன்னுட்டியடி, கொன்னுட்டியே. என்னடி மரமாக நடிக்கிற? பைத்தியம் தெரிஞ்சு வர என் பிள்ளைக்கு ஆசைக்கு தானே இவ்வளவு கூட்டிட்டு போனேன். போய் எடுக்கல, அப்பவே சொல்லிட்டு தான் போனேன். அத்தையம்மாவை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு சம்பந்தத்தை 3 சுத்து சுத்தி வெளியே விட்டு எரிஞ்சிட்டா திருஷ்டி போயிடாது. உனக்கு சுத்தணுமே முதல்ல. என்ன இங்க கிசு கிசுப்பு? ஒண்ணும் இல்ல, கணக்கு பிள்ளைக்கு ஒரு சைடு அடிக்குது. கொண்டாடி நீ என்ன அண்ணன் வாங்கின நிறைய
எப்படி இருக்கான் பாரு என் ராஜா. அவனுக்கு பைத்தியம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அங்கிள், how do you feel now? I'm perfectly all right. என்ன பேசிக்கிறாங்க? உங்க மகன் நல்லா இருக்காரு. அப்புறம் என்னென்ன பேசாம இருக்கீங்க? என்ன செய்ய சொல்றாங்கம்மா? புதுசா கேட்பீங்களே. என் பிள்ளைக்கு புத்தி தெளிஞ்ச உடனே தேதியை சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த தேதிமா? சிங்கப்பூர் கப்பல் ஏற தேதியா? டேய் சுந்தரவதனா, அம்மா, நீ போறியா உள்ள? நீங்க போறீங்களா? போக வச்சிருவேன். வேண்டாம். போட்டா எப்ப தானே கல்யாண தேதி வைக்க போறீங்க? யாருக்குமா? யாருக்கம்மாவா? என்னென்ன நகமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? சம்பந்தம் லலிதா 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். மீனா, அடுப்புல தீ சும்மா இருந்துட்டு என்ன வைக்கிறதுன்னு அம்மாவை கேளு. அந்த தீயில என்ன கொண்டு போய் வைக்க சொல்லு. அம்மா, போஸ். யார்கிட்ட இருக்கா லெட்டர் வந்திருக்கு? மாமா கிட்ட இருந்து. இந்தா, இது அம்மாட்ட கொடு. அம்மா, அம்மா, மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அன்புள்ள அக்காவுக்கு நாம் விடுகின்ற மூச்சையே கூட நம்மால் நம்ப முடியவில்லை என்று நீ கூறியது உண்மை. அன்று நான் சொல்லாமல் வந்ததற்கு என்னை மன்னித்து. இனிப்பான எண்ணங்களையே பல வருஷம் அசை போட்டுக் கொண்டிருந்த நமக்கு கசப்பான உண்மைகளை ஜீர்ணிப்பதற்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கும். கீதா, நீ ஒரு செண்பகப்பூ. செண்பகப்பூ மலர்ந்த நிலையிலும் மனம் வீசும், பாடிய போதும் மனத்தை வாரியதைக்கும். நீயும் எனக்கு அப்படியே. இதுவரை உறவையும் பாசத்தையும் மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்ததான் உன் உள்ளத்தை காண தவறிவிட்டேன். இப்போது என் இதயத்தின் எந்த ஒரு ஓரத்திலும் உன் மீது கோபமோ வருத்தமோ கிடையாது. திருமண விஷயத்தில் கீதாவின் தீர்மானம் மிக மிக நியாயமானது. சரவணன் என்னிலும் நல்லவன், எல்லா வகையிலும் கீதாவுக்கு பொருத்தமானவன். அக்கா, மருமகன் என்ற உறவை விரும்பினால் ஏற்படுத்திக் கொள்ளலாம், இல்லை என்றால் மாற்றி வைத்து விடலாம். ஆனால் தம்பி என்ற உறவை கடவுளே கூட மாற்றி அமைக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் நான் இன்றைக்கும் உன் தம்பியே. தோட்டத்தில் பூத்திருக்கும் மலரை ஒருவன் காதலிக்கு சூடி அழகு பார்க்க நினைக்கின்றான். ஒருவன் கடவுளின் பாதங்களில் அர்ப்பணிக்க எண்ணுகின்றான். ஒருவன் இறந்துவிட்ட ஒருவருக்கு மாலை கட்ட முடிவு செய்கின்றான். ஆனால் அந்த மலர் யாருக்கு எதற்கு பயன்பட வேண்டும் என்பதை இறைவனே தீர்மானிக்கின்றான். அக்காவுக்கு விளக்கமாக எழுதியுள்ளேன். இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நானும் அக்காவுமே முன்னின்று உன் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்கின்றோம். உன்னுடைய மகிழ்ச்சிதான் உன் தாய்மாமன் லட்சியம். கீதா, கீதா, வந்துட்டீங்களா? நான் உங்களை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன். என்ன சொல்ற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படாம சொல்ற. வந்து மாமா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. அப்படியா? ஆ, அம்மா, அம்மா மாமாவும் சேர்ந்துதான் நம்ம கல்யாணத்தை நடத்த போறாங்க. ஓ, இத பத்தி உங்க அம்மா கிட்ட எந்த விதமான சம்மதமோ? கேட்கவே வேண்டாம். தேதி குறிக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்படியா? கீதா, ஏய் கீதா, அடடே வா லலிதா வா. என்னடி மெய் மறந்து நிக்கிற? மாமா கிட்ட இருந்து லெட்டரா? ஆமா, மாமா லெட்டர் தான். மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்தாலே தலை கால் புரியாது. போடி. சரி சரி, உட்கார்ந்து பேசலாம் வா. பாடி. உட்காருடி. ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கியே? ஆமாண்டி, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கீதா, என் வெட்டிங் இன்விடேஷன் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் தரேன். என்னது, உன் மேரேஜ் இன்விடேஷனா? மை காட்.
ஆசைப்படுறேன். இப்படி நடக்கும்னு, உனக்கு அவருக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி, எதிர்பார்க்கவே இல்ல. ஏண்டி கண்ணீர் விடுற? சந்தோஷம்டி, அவ்வளவு அளவு கடந்த சந்தோஷம். என் கூட பிறக்காத சகோதரிக்கு கல்யாணங்கிறத படிச்சதும் என் நெஞ்சு பொங்கி வழியுதுடி. இந்த சந்தோஷத்தை என்னால தாங்கிக்க முடியலடி. சரி, தாங்கிக்க முடியல. நீ என் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி நான் உன் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டாமா? அது எப்படி? மாமா சைக்குமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மகராசியா இருமா. என்ன விசேஷம்? எனக்கு கல்யாணம்மா. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? போங்கம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. கீதா எல்லாத்தையும் விவரமா சொல்லுவா. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். நான் வராம இருப்பேனாமா? கீதா வரேம்மா. வரேன். பாய். மாப்பிள்ளை யாரு கீதா? ஏன்டி பேசாம இருக்கிற? கீதா ஏமா அழற? நான் உன் சந்தோஷத்துல மண்ணை போட்டேன், மாமாவோட மகிழ்ச்சியில கல்ல போட்டேன். அதுக்கு தண்டனையா ஆண்டவன் என் வாழ்க்கையில நெருப்பை அள்ளி கொட்டிட்டாருவா. என்னம்மா சொல்ற? என் நெஞ்சில விழுந்த நெருப்பு இந்த பத்திரிக்கையில இருக்கு பாருமா. அழாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. வாழ்க்கையில ஏப்பாடு பண்ணி விளையாடுற, இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்துட்டிய, என்னால தாங்கிக்க முடியலையா? இப்போ உனக்கு என்ன கவலை? அடுத்தவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுனால ஆஸ்தி உனக்கு சேராதனால இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற. இந்த பாரு, என் ஆஸ்தியில உன் மகன் சம்பந்தத்துக்கு பாதி எழுதி வச்சிருக்க. அது கச்சாரமா இந்த சாவியை வாங்கிக்க நாகம்மா. வீட்டு நிர்வாகத்தையே நீயே கவனி. கலகலப்பா இருந்து கல்யாண காரியங்களே புரி. சாவி கொத்து கொத்து சாவி கொத்து சாவி சாவி கொத்து. ஐயோ, எங்க அண்ணன் நான் கேட்காமே சாவி கொத்தை எங்களை கொடுத்து போயிட்டாரு. இனிமே நான் தான் இந்த வீட்டுக்கு அதிகாரி. அண்ணன், கல்யாணத்துக்கு பாட்டுக்கு சரி வைக்கலாமா இல்ல பாட்டுக்கு சரி வைக்கலாமா? என்ன பேச மாட்டேங்கிற? ஒன்னு கேட்கறது சாவி கொத்து ஏன் அதனால எல்லாம் ஏற்றுதான். ஆமா, நாட்டு கச்சேரி வச்சா வைப்பேன், இல்ல நானே ஆடுனாலும் ஆடுவேன். அத்தையம்மா, யாரடா நீ சின்ன பையல்ல, யாரடா நீ? அத்தையம்மா, கணக்கா என்ன சொல்லு தெரியல. உடப்படா கொத்து சாவி அருமை தெரியாத கொத்தரா சாவடி. இனிமே இந்த வீட்டுல நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும். நான் தான் மகாராணி, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. எங்க அழு அழுதுகிட்டே சரி பார்க்கலாம். இல்லங்க, ஒரே சமயத்துல ரெண்டையும் எப்படிங்க பண்றது? எப்பவும் நம்ம சக்திக்கு மேல ஆசைப்பட்டா சரி, இதுதான் நம்ம லெவல்லயே இரு. என்ன ஏற்கனவே கேட்க வேண்டியதில்லை, பொட்ட அதிகாரம். இதுல பைத்தியம் வேற. பிள்ளைக்கு போய் அம்மாவுக்கு வந்தது டும் டும் டும். அப்படியே பாக்குதியா?
நீயா எஸ் இங்கேயே வந்துட்டியா? யா நீ இதயமே இல்லாம நடந்துக்கிற. நான் இதயம் இல்லாதவன் நடந்திருந்தா நீ என்னைக்கோ தூக்குல தொங்கிருக்க. அதுக்குதான் நீ கேட்கிற பணம் கொட்டி கொட்டி அழுதுருக்கனே. அடிக்கடி பணம் வாங்கி எனக்கு போடு. அதுக்கு எப்பவுமே சலிக்காத ஒண்ணு கேட்க போறேன். கேட்கறது ஒரே அடியா கேட்க தொலை. என்ன நிம்மதியா இருக்க விடு. இப்ப நான் கேட்கறது கிடைச்சிட்டா நீ என்னைக்குமே நிம்மதியா இருக்க. இது கடைசி தடவை தானே? கிடைச்சிட்டா நிச்சயமா கிடைச்சிடும். என்ன வேணும்? நீ வேணும். கணவன் மனைவியை அடிக்கிறதும் மனைவி கணவன் அடிக்கிறதும் சகஜம்தான். இப்படிப்பட்ட சுகத்தை எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு தான் முன்னேற்பாடாவே சரவணனை டிஸ்மிஸ் பண்ண வச்சேன். இப்ப புரிஞ்சு நீ எப்படி சொன்னாலும் சரியே, உன்னை நான் அடையாம விடவே மாட்டேன். என்ன லலிதா அப்படி பாக்குற? நீ கொலை செஞ்சுதான் நினைச்சு பயந்துட்டு இருக்கே. அந்த ஆள் இவன் தானே? ஆமாங்க, இவன் தான். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இவங்க நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். வர்றேன் சார். ஏமா லலிதா, என்னம்மா இதெல்லாம்? இது ஒரு பெரிய கதைப்பா. நான் உங்களுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். அக்கா, சொல்லாம ஊருக்கு போன தம்பி முகத்துல விழிக்க கூடாதுன்னு இப்படி படமா ஆயிட்டியே அக்கா. என்ன மாமா இது கொடுமை? உங்க அக்கா எப்படி மாமா இந்த நிலைமைக்கு ஆச்சு? என் கால் என்னம்மா, நல்லா இருந்த நம்ம குடும்பமே சீரழிஞ்சு செதஞ்சு உடைஞ்சு குப்பமேடா போச்சே. எப்படிமா இந்த மாதிரிலாம் ஆச்சு? சொல்லு கீதா, சொல்லு கீதா, ஏன் இந்த மாதிரிலாம் ஆச்சு? கீதா, நீ கொடுத்து வைக்காத பிறவிமா. வரம் கிடைச்சோ உனக்கு வாழ்க்கை கிடைக்காம போச்சே. ஏன் கீதா, நான் போகும்போது அக்கா நல்லா தானே இருந்தாங்க. அவங்க உடம்புக்கு என்ன கீதா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இரும்பு கூட இடிய தாங்கிக்கிறது இல்ல. அக்காவும் மனுஷிதானே, எத்தனை இடியத்தான் அவளால தாங்கிக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் சரவண. எங்க அக்காவை கொன்னது, உன் வாசையை நிர்மூலமாக்குறது
என் இதயத்தை சூறையாடினது எல்லாமே அவன்தான். அவனை நான் சும்மா விட போறதில்ல. புறப்படு கீதா. மாமா எதுவுமே பேசாத. உடனே புறப்படு. எங்க மாமா? நான் சரவணனை பார்த்தாகணும். மாமா முடிச்சு வர்றதுக்குள்ள நான் வந்த காரியத்தை முடிச்சா. நான் பாறையில நெல்ல விதைச்சிட்டேன் மாமா. நீ வர வேண்டாம். நானே அவனை இங்க வரவழைக்கிறேன். மாமா 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 நான் என்ன சொல்வேன்? முகூர்த்தத்துக்கு நேரமா சத்தப்படாத சத்திருக்கோம். மாங்கல்யத்தை ஆசீர்வாதத்துக்கு கொடுத்து மாங்கல்யத்தை யாரோ எடுத்துட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றதுப்பா? போக போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். போலீஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. தாலி இங்கேயே இருக்கு. நீ யார்? எதுக்காக தாலி எடுத்து வச்சிருக்க? மரியாதையை கொடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னால அதோ அங்க மணமேடையில மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருக்காரே ஒரு பெரிய மனுஷன். தியாகு, என்ன இதெல்லாம்? எப்படி உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? இந்த நிலைமை எனக்கு எப்படி ஏற்பட்டதுங்கிறத பத்தி அப்புறமா சொல்றேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வரியா? வரேன். ஜஸ்ட் a minute. இந்தாங்க, இதை கொண்டு போய் ப்ரோவி கிட்ட கொடுங்க. வா வாங்க. தியாகு, என்ன யோசிக்கிறீங்க? என்னமா விளக்கமா சொல்றதா சொன்னீங்களே, சொல்லுங்க. ஏப்பா, கல்யாணம் விட்டு கல்யாணம் பண்ணா வந்திருக்க. என்கிட்ட யாரும் நெருங்காதீங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நல்லா இருந்த எங்க குடும்பத்தை நாசமாக்குற இந்த பாவிய பழி வாங்க விட மாட்டேன். டேய் தியாகு, என்ன இதெல்லாம்? வா லலிதா, வா. நீதான் உண்மையை தெரிஞ்சுக்கணும். இதோ நிக்கிறானே இந்த பெரிய மனுஷன். இவன் தான் உன் சிநேகிதி கீதாவை காதலிச்சு கைவிட்டுட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளையா வந்திருக்கான். அவர் கைக்கு வந்த உன்னை அப்புறம் எத்தனை லலிதாவோ எத்தனை கீதாவோ. என்னது? கீதாவை நான் காதலிச்சு கைவிட்டுட்டேனா? என்ன வளர்றீங்க? நான் வளர்றேனா? நீ கீதாவை காதலிக்கலனா அவளுக்காக பூவும் புடவையும் ஏண்டா வாங்கி கொடுக்கணும்? ஏன் தியாகு, காதலிக்கு மட்டும்தான் பூவும் புடவையும் வாங்கி கொடுப்பாங்களா? கீதாவுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க? சரவணா, நீ ஏண்டா பேச மாட்டேன்? உனக்கு இருக்க இடம் கொடுத்து சாப்பாடும் போட்டு எங்க குடும்பத்துல ஒத்தனா பாத்துக்கிட்டேன் பாரு. அதுக்கு இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. மாமா, நடந்து போன கதைக்கு நியாயம் பேசி என்ன பிரயோஜனம்? வா கீதா, நல்ல நேரத்துல தான் நீயும் வந்திருக்க. இனிமேதான் நியாயமே பறக்க போகுது. ஏன் கீதா, உன்னை நான் நேரடியாவே கேட்கிறேன். இது வரைக்கும் உன்னை நான் காதலிக்கிறதாவோ இல்ல என்ன நீ காதலிக்கிறதாவோ ஒரு வார்த்தையாவது பேசியிருப்போமா? சொல்லு கீதா, சொல்லு. ஏன் கீதா, உன்னை கட்டிக்க உன் தாய் மாமனே காத்துக்கிட்டு இருக்கிறப்போ நான் உன்னை காதலிப்பேன்னு உன்னால எப்படி கீதா நினைக்க முடிஞ்சது? ஏன் சார், கீதா ஒரு பொண்ணு, வெளிப்படையா கேட்க முடியாம போயிருக்கலாம். ஆனா கீதாவுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட நீங்க, ஏண்டா சரவணா, கீதாவை நீ காதலிக்கிறான்னு என்ன பார்த்து ஒரு வார்த்தையா கேட்டுக்கலாம் இல்லையா? கேட்டீங்களா?
மாமா, தவறு என் மேலதான். நான் அவரை காதலிக்கிற மாதிரி அவரும் என்ன காதலிக்கிறாருன்னு நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். ஏன் கீதா, இவரை நீ காதலிக்கிறத ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா என் செலவுலயும் உன் கல்யாணத்தை நடத்திருப்பேனே. ஆல்ரைட் மிஸ்டர் சரவணன், மனப்பூர்வமா சொல்றேன், இதே முகூர்த்தத்துல கீதா கழுத்துல தாலி கட்டுங்க. லலிதா, நட்புக்காக நீ எந்த தியாகத்தையும் செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த தியாகத்தால யாருக்கும் எந்த சந்தோஷமும் ஏற்பட போறதில்ல. இனியும் நான் முட்டாளா இருக்க விரும்பல. இந்த திருமணத்துக்கு நான் சம்மதிச்சா என்ன போல சுயநலக்காரி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. உனக்கும் சரவணனுக்கும் தான் இந்த திருமணம் நடக்கணும். சரவணா, உங்க உள்ளத்தை புரிஞ்சிக்காம பிரகத்தனமா நான் உங்களை அடிச்சிட்டேன். அதுக்காக மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க, உங்க திருமணம் நானே நடத்தி வைக்கிறேன்.